Hello my dear children, welcome back to Ranji's classroom. போன கிளாஸில் எப்படி பாட் மேக்கிங் எல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸில் பெயிண்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த சோஷியல் கிளாஸில் ஸோ கிராண்ட்மா கேட்குறாங்க, கேன் யூ ஐடென்டிஃபை வாட் இஸ் திஸ் பிக்சர்? இந்த பிக்சரை பார்த்துட்டு உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழினி சொல்கிறா, என்னமோ கிறுக்கி வச்சுருக்காங்க, நம்மளே அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்குன்னா, அந்த காலத்தை ஆண்கள் பெண்கள் எல்லாம் எப்படி வேட்டையாடுறதுல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ தமிழினி சொல்கிறா, யா சம் பிளர்டு ட்விக்ஸ் ஆர் சீன் சம் ஹேஸ் ட்ரான், யாரோ கிறுக்கி வச்சுருக்காங்க போல் அப்படிங்கிறான். கிராண்ட்மா சொல்கிறாங்க, நோ, this is our ancestors' handwork. In fact, it is the first art of humanity. Before the use of languages, humans express their feelings through the actions and also recorded it into rock painting. அதாவது இது ஆன்சிஸ்டர்ஸோட ஹேண்ட் ஒர்க், பழங்கால நம்மளோட முன்னோர்களோட கையில் வரைஞ்சி ஓவியங்கள். ஏன்னா அப்போல்லாம் என்ன கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது. அவங்களோட ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா பெயிண்ட் பண்ணி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சியன்ட் ராக் பெயிண்டிங் பற்றி பார்க்கலாம். அந்த காலத்தில் எப்படி பாறைகளில் வரைஞ்சாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போவும் பார்க்குறோம், அஜந்தா எல்லோரோ பார்க்குறோம். அதே மாதிரி சென்னையில் மகாபலிபுரம் அங்கெல்லாம் பார்த்தா குடைவரை கோயில்கள் பார்க்குறோம் இல்லையா? அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பாறையில் வரைஞ்சிருப்பாங்க, எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ ஆன்சியன்ட் ராக் பெயிண்டிங் எப்படி வந்ததுன்னா, இன் இந்தியாவில் we can see many painting in rocks and caves. The rock painting gives some information about the past. Approximately there are 750 caves in which 500 caves have painting. அதாவது குகைகள்லையும் பாறைகள்லையும் இப்போது நம்ம பார்க்க முடியும் நிறையா பெயிண்டிங்கில். அதில் 750 குகைகளில் 500 குகைகளில் பெயிண்டிங் இருக்குது. There are many more undiscovered caves. They rock painting depict hunting pictures of the male and female, dancing pictures and pictures of children playing. அந்த இதில் பார்த்தோன்னா இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா மேல் ஃபீமேல் வேட்டையாடுறதும் குழந்தைகள் இருக்கிறதும் இந்த டயக்ராமில் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆன்சியன்ட் ராக் பெயிண்டிங். தமிழ் கேட்குறா, ஓ, வி ஆர் ஏபிள் டு கெயின் சம் நாலேஜ் அபவுட் த பாஸ்ட் லைஃப் ஸ்டைல் த்ரூ தீஸ் பெயிண்டிங். இஸ் நாட் இட் கிராண்ட்மா? அப்படி கேட்குறப்போ இதை பார்த்தா நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்குது, அப்படி தானே கிராண்ட்மான்னு கேட்குறாங்க. யூ ஷிட் இட் ரைட்லி, யூ செட் இட் ரைட்லி, கரெக்டாக சொன்னேன். தமிழ், த ராக் அண்ட் கேவ் பெயிண்டிங் டெல் அஸ் மெனி ஸ்டோரிஸ் அபவுட் அவர் ஆன்சஸ்டர்ஸ். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு நிறையா கதை சொல்லுது பழங்காலத்தில். ஓகே கிராண்ட்மா, நவ் டெல் மீ ஹவு ஹியூமன் ரீச் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஹியூமன் பீயிங் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போனாங்க? கிராண்ட்மா சொல்கிறா, there were many dangers involving hunting due to the large scale hunting in mountain areas and in the forest. Many animals become extinct. Now non-availability of meat forced the humans to look for fruits and vegetables for food. அப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேட்டையாடி அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அதில் நிறையா ஆபத்து இருக்குது. ஆனால் அந்த டைமில் அப்படி வேட்டையாடும் போது அனிமல்ஸ் எல்லாம் என்னாச்சு, செத்து போக ஆரம்பிச்சது. அப்போது மீட்டு கிடைக்காதப்போ அவங்க பழம், காய்கறிகள், கிழங்குகள் எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ தமிழனி கேட்குறா, நவ் தே வுட் ஹாவ் தாட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் தெம்செல்ஃப். இஸ் இட் நாட் கிராண்ட்மா? இப்போ அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்களே ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்படி தானே கிராண்ட்மான்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரம் நொமேடிக் டு செட்டில் லைஃப் தி வேர்ல்ட்ஸ் இயர்லியஸ்ட் ஃபார்மர். அதாவது நொமேடிக்னால் அங்கேயும் சுற்றி திரியாமல் ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஓகேவா? நிறைய பக்கம் சுற்றுறது அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி செட்டில் ஆனவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ், த வேர்ல்டு இயர்லியஸ்ட் ஃபார்மர்ஸ், விவசாயிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராண்ட்மா சொல்கிறாங்க, வெரி வெல் செட் தமிழ். த சீட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் த நட்ஸ் தே ஏட் வேர் த்ரோன் இன்டு சாயில். டியூரிங் ரெயின் த சாயில் கேவ் இட் லைஃப். Some days after the saplings sprouted from the soil, by observation and logic they learned them. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு போட்ட பழங்களும் கொட்டையும் நிலத்தில் விழுந்த உடனே தண்ணி பட்டோன்னே என்ன ஆரம்பிச்சது, முளைக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த முளைக்கிறத பார்த்து அவங்க இப்படி தான் விவசாயம் பண்ணணும்னு அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? A plant grows from a single seed and yields lot of fruits and vegetables. அதாவது ஒரே ஒரு கொட்டையிலிருந்தோ ஒரு சீட்லேருந்தோ நிறைய வெஜிடபிள்ஸ் வளர ஆரம்பிச்சது அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரி
நிறையா சீட்ஸ் வந்து ரிவர்ஸ் பக்கத்தில் இருந்தால் நிறைய ஈஸியாக முளைக்குதுன்னு பார்த்தாங்க. சீட்ஸ் தட் ஃபால் இன் த ரிவர் பெட்ஸ் ஸ்ப்ரவுட் ஈஸிலி. தென் பிளான்ட் க்ரோ ஃபாஸ்டர் இன் வாட்டர் ஃபெட் ஏரியாஸ். ஸோ வேர் எவர் கெட் வாட்டர் ஈஸிலி த பிளான்ட் க்ரோ as it is faster. Next, alluvial soil is more suitable for plant growth than any others. So comparatively other soil, the alluvial soil is best for the plantation. So next, with above knowledge they raised what with proper sowing and nutrition they could increase the number of plants more than once. They grew naturally. This agriculture and farming came into extensions. They domesticated animals and used them in farming. So in ancient days, they realized how to show the seeds and how to cultivate them. So the people can realize easily. At the same time, they also grow to the animals to use the farming techniques. Okay, so this is the picture, the how it planting in a seashore and like riverside. Okay, next we move on. Prehistoric rock art of Tamil Nadu. So how many paintings are present in the Tamil Nadu means, so many varieties of paintings are there, like rock painting and using different varieties of colors, right? So during prehistoric period, human lived in caves and depicted the drawing. Mostly pictures of animals were drawn. So like that. So this image is placed in Kilvalai, Viluppuram. This image is Usilambetti, Madurai. So next, this is Coimbatore. This also image is Coimbatore. So next, this is the Nilgiris. This image is present in the Nilgiris. Okay, this is Porivarai cave. Okay, so next நம்ம பார்க்குறது, so breeding of animals now became an important part of their life. Oxen were used for ploughing. Oxen made the practice of agriculture easier. Life was becoming organized than it was when they were hunting. It enables them to settle down in a place. Okay, so the peoples were settled in one place. They use ox. வர் ப்ளஃபிங் மீன்ஸ் ஒழுகிறது, அதாவது எருது வச்சு என்ன பண்ணாங்க, உழவு ஓட்ட ஆரம்பித்தாங்க. இட்ஸ் மேக்ஸ் ஈஸியர். ஸோ அவங்க வேலையை வந்து இது ஈஸி பண்ணி கொடுத்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாருங்கள். ஸோ செட்டில்டு கேம். Now with settled came the problem of utensils and vessels for cooking and storage. The potter's wheel and fire solved these problems. So they were settled in one place, so they have to utilize pots and vessels for cooking and storage purpose. So it made for pot, it using making the clay. Okay, but that time they already invented the wheel and fire, so that would be help for the cooking purpose. Okay, so next, the invention of plough helped the farming practices. Farmers started with the clearing of land and burning the leftover shrubs. They ploughed the land, sowed seed in them and harvested to produce. So they would be ploughing and burning the seeds. So unwanted plants like parthenium and shrubs, horn seeds. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, தேவைப்படல, அது வந்து எரிக்க ஆரம்பித்தாங்க. எரிச்சோ உழவு ஊட்டியும் அதை என்ன பண்ணாங்க, தேவையில்லா செடியெல்லாம் கொண்டுட்டு புது செடியை அவங்க உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்ஸ் தி ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் இஸ் டிக்ரீஸ்ட், தே மூவ் டு நியூ பிளேஸ். அதாவது சாயிலோட வளம் குறைஞ்சி போச்சுன்னா அவங்க வேறு பக்கம் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இனிஷியலி அக்ரிகல்ச்சர் வாஸ் டோன் ஃபார் இம்மீடியட் ஃபுட் ரெக்யர்மெண்ட். Later when they found out ways to increase production, they started storing the produce. The food products stored were using the learned harvest periods by their experiments. They understood that land closest to the riverside was suitable for farming, so they decided to stay there permanently. So they chose to decide stay one place permanently. First we produce themselves food for themselves, but the days passed, the food is excess for that people. Okay, so the food means the cereals and grains are stored in upcoming days.
அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா அந்த நம்மளுக்கு விவசாயம் இல்லாதப்போ அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த ஃபார்மிங், இந்த விவசாயம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ தமிழ்னு சொல்கிறா, தேங்க்யூ கிராண்ட்மா, த இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் ஷேர்ட் வித் மீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஐ வுட் ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல் டுமாரோ. ஐ வுட் லைக் டு, நான் போய் தேங்க் பண்ணுறேம்மா உனக்கு, ஏன்னா நான் நாளைக்கு போய் இதை பற்றி நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறேன். அப்போ கிராண்ட்மா சொல்கிறா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழினி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது விவசாயம் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு இந்த பூமியில் ஆரிஜினேட்டான ஒரு தொழில். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரிஞ்சுதா இந்த லெசன்? ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம நியூ லெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.